ஹலோ நண்பர்களே, 25வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த போட்டோவை பாக்குற செகண்ட் ஹீரோக்கு செம கோவம் வருது. ஏன்னா சின்ன வயசுல எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணல, எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் அவன் கெஞ்சிருப்பான். அதே டைம்ல ஃபைல்ல ஹீரோயினோட அப்பா பேரை பாக்குற ஹீரோக்குமே ஷாக் ஆகுது. ஏன்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோ தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்திருப்பான். சோ அந்த ஆக்சிடென்ட் பண்ண டாக்ஸி டிரைவரும் கொஞ்ச நாள்லயே இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கான். இந்த கேஸை விசாரிச்ச ஹீரோயினோட அப்பாவும் 16 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. இதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது இப்பதான் ஹீரோக்கே சில கிளாரிட்டிஸ் கிடைக்குது. அப்ப ஹீரோ இருந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல தான் செகண்ட் ஹீரோட அப்பா இறந்தாரு. அந்த சமயத்துல உங்க அப்பா தான் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அந்த டாக்ஸி டிரைவர் பேசுறத எவிடன்ஸா நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க அப்பாட்ட கொடுத்திருந்தோம். சோ அவருதான் துரோகம் பண்ணிட்டாருன்னு இன்னும் செகண்ட் ஹீரோ உங்க அப்பா மேலதான் கோவத்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பா எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு நானும் அதை நம்புறேன். ஏன்னா சின்ன வயசுல ஒரு டிடெக்டிவ் என்னோட லைஃபையே மாத்தினாரு, அவரை பார்த்து தான் நான் டிடெக்டிவ் ஆனேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது. அது வேற யாரும் இல்ல உங்க அப்பா தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்கும்போது அன்னைக்கு எங்க அப்பா என்னை மீட் பண்றதா வந்துட்டு இருந்தாரு. பட் வர வழியில வேற யாரையோ பார்த்துட்டு வரும்போது தான் அவர் இறந்த நியூஸ் மட்டும் தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவரை கரப்டட் காப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவரை வெறுக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பாவோட பார்ட்னர் தான் கண்டிப்பா உங்க அப்பா கரப்டட் காப் கிடையாது, உன்னை தனியா விட்டுட்டு சூசைட் பண்ற அளவு கோலையும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அவரை கரப்டட் காப்புன்னு சொல்லி எல்லாம் ஒதுக்குனாங்களோ அதே மாதிரிதான் இவரோட பழைய பார்ட்னர் ஜோ இறந்ததுக்கு அப்புறமும் எல்லாருமே கரப்டட் காப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹீரோவும் இதை யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல இருக்கிற செகண்ட் ஹீரோ என்ன பண்றதுனே புரியாம அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு அந்த ஷாமன் லேடி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் கூட ஒரு டைம் போயிருக்கும் போது நீ வாழ்க்கையில மீட் பண்ண கூடாதுங்கிற ஆளை மீட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி வேணா மாறும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த லேடி ஹீரோயினுக்கு தான் அந்த ஹிண்ட கொடுத்திருப்பாங்கன்னு கேஷுவலா எடுத்திருப்பான். இப்பதான் புரியுது அந்த லேடி அந்த ஹிண்ட கொடுத்ததே செகண்ட் ஹீரோக்கு தான். இவன் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துடுறான். சோ செகண்ட் ஹீரோவும் அந்த போட்டோவை ஹீரோ கிட்ட காட்டி அந்த கரப்டட் போலீஸ்காரோட பொண்ணு தான் ஹீரோயின், நம்ம கொடுத்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சதே இவன் தான் சொல்லும் போது ஹீரோ அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். ஏன்னா கடைசியா ஹீரோ தான் ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி உங்களை மாதிரி ஒருத்தர் அப்பாவா கிடைச்சதுக்கு உங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும், நானும் டிடெக்டிவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பதிலுக்கு அவர் இருந்துட்டு நான் என்னோட பொண்ணுக்கு சங்கடத்தை கொடுக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருப்பாரு. சோ கண்டிப்பா 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் கேஸுக்கும் ஹீரோயின் அப்பாவோட சூசைடுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம எப்படி அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல நம்மளுக்கு உண்டான நியாயத்தை தேடுறோமோ ஹீரோயின் அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமும் இதுலதான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை பத்தி லிங்க் பண்ணி பார்க்கும் போது தான் ஹீரோக்கு சேர்மன் பையன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. 16 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டருக்கு சேர்மன் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவனோட வீக்னஸ் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த டாக்ஸி டிரைவர் உங்க அப்பா தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு ஃபால்ஸான விட்னஸா இருந்தது அவன் தாங்கிற விஷயத்தையும் சொல்றான். கடைசியா ஹீரோயினோட அப்பா அந்த கேஸோட இன்சார்ஜா இருந்தவரு அவரையும் ஃபால்ஸா கரப்டட் போலீஸ் ஆபீசர்னு முத்திர குத்தனால தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. அந்த டாக்ஸி டிரைவர் இன்னொரு ஆக்சிடென்ட்ல இறந்த கேஸை விசாரிக்கும் போது என்னோட பழைய பார்ட்னர் ஜோக்கும் இதே தான் நடந்துச்சு, அவனையும் கரப்டட் ஆபீசர் தான் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான். இப்பத்துக்கு இவனுக்கிட்ட இருக்கிற ஒரே எவிடன்ஸ் அந்த TJH இனிஷியல் போட்ட நெக்லஸ் மட்டும்தான். சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த டைரக்டர் தான் முக்கியமான ரீசனா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரையாவது காப்பாத்துறதுக்காக அவன் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வரானுங்க. அதே டைம்ல ஆபீஸ்ல தனியா லேட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராசிக்யூட்டர் ஜே என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்லயே செகண்ட் ஹீரோ அட்மிட் ஆயிருக்கிற ரூமுக்கு அந்த ஹெல்மெட் மேன் வர மாதிரி காட்டுறாங்க. வந்தவன் செகண்ட் ஹீரோட ட்ரிப்ஸ்ல ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறான். அதுக்கப்புறம் அவன் மாஸ்கை எடுத்துட்டு அவனுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹெல்மெட் கழட்டும் போது தான் காட்டுறாங்க இது வேற யாரும் இல்ல, ப்ராசிக்யூட்டர் ஜே தான். செகண்ட் ஹீரோ கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிடுறான். பார்த்தா இது எல்லாமே இவனுக்கு வந்திருக்கிற கனவு. பயபுல பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். ஐயோ இவன் கையிலயா என் உசுறு போகணும், அடிக்கடி இவன் ஏன் என் கனவுல வரான்னு புரியலேங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது ஹீரோ அவனோட கேப்டன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இது எல்லாத்துக்கு பின்னாடி போலீஸ் ஹெட் தான் இருக்காரு, என் பழைய பார்ட்னர் ஜோ இறந்தது காரணமும் அவரு தான், இப்போ டிடெக்டிவ்க்கே வேலை விட்டு போனது காரணமும் அவன் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற கேப்டனுக்கும் கோபம் வருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு இதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய ஆளுகளா இருக்காங்க, பட் எனக்காக நீங்க போலீஸ் ஹெட்டையும் அந்த சேர்மேன் பையனையும் பேச வைக்கணும்னு சொல்லும் போது அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஹெட் கமிஷனர் கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஆனா கமிஷனர் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் உனக்கு நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன், நீ எதையும் கேட்கல, என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. கரெக்டா இந்த சமயத்துல போலீஸ் ஹெட்டை விசாரணை கூப்பிட்டு போறக்கு ஹீரோவோட பார்ட்னரும் டிடெக்டிவ் கேவோட பார்ட்னரும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே போலீஸ் ஹெட்டை இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல டிடெக்டிவ் கேவோட பார்ட்னர் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே டிடெக்டிவ் கேக்கு சேர்மேன் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்கன்னு கேட்கும்போது அவர் டென்ஷன் ஆயிட்டு, டே நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்ல வரையா அப்படின்னு கத்துறாரு. இவன் இருந்துட்டு நான் லஞ்சத்தை பத்தியே பேசலப்பா, வாயை மூடிட்டு கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். கடுப்பான போலீஸ் ஹெட், நான் உன்னோட ஹையர் அபிஷியல், என் மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியுமில, ஒழுங்கு மரியாதை என்னோட போனை திருப்பி கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா அவன் நக்கலா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல டைரக்டர் கமிஷனர் கால் பண்ணி போலீஸ் ஹெட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை அதை தடுத்து நிறுத்துன்னு சொல்லும் போது கமிஷனர் என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு டைரக்டர் இருந்துட்டு, தம்பி இது வரைக்கும் நான் நிறைய பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வரப்போறதை யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறது ப்ராசிக்யூட்டர் ஜே தான் அப்படிங்கிற விஷயம் டைரக்டருக்கு வருது. சேர்மேனும் அங்கதான் இருக்காரு. சேர்மேன் டைரக்டரை பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தா டைரக்டர் இருந்துட்டு, உன்னோட கம்பெனில நிறைய மணி லாண்டரிங் வேலையை பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அக்கவுண்ட்ஸ் ஃப்ராடும் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி நான் நோண்ட ஆரம்பிச்சேன்னா உன் கம்பெனி சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் அடிமட்டமா அழிச்சிருவேன் அப்படின்னு இவர் சொல்லும் போதே சேர்மேன் இருந்துட்டு என்னையவே பயமுறுத்த பாக்குறியான்னு கேக்குறான். அப்ப டைரக்டர் இருந்துட்டு, 16 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட நிறைய ஹெல்ப் கேட்டிருக்கேன், ஆனா ஒரு நாள் சிச்சுவேஷன் இப்படி வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் ஆல்ரெடி அதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன். நான் இப்ப நினைச்சேன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு உன் பையனை 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட முடியும். உன்னோட கம்பெனி 40 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு, சோ நீ முடிவிடு, உன் கம்பெனி வேணுமா இல்ல உன் பையன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அடுத்த சீன்லயே ப்ராசிக்யூட்டர் ஜேவோட ஆபீஸ்க்கு ஒரு கால் வருது. அப்ப ஜேவோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு ஜே கிட்ட, சேர்மேன் கடைசியா மனசு மாறிட்டாராமா, அதனால இந்த கேஸ வேற ப்ராசிக்யூட்டருக்கு மாத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதே டைம்ல ஹீரோக்கு கேப்டன் கால் பண்ணி, சேர்மேனோட பையனை ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டோம், அவங்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் போலீஸ் ஹெட்ட பத்தி மட்டும் தான் சொல்றான், அதை தவிர அவனுக்கு வேற யாரையும் தெரியாதாட்டு இருக்கு, ஆனா போலீஸ் ஹெட் கிட்ட இருந்து நம்மளால எந்த விஷயத்தையும் வாங்க முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதனால ஹீரோ ஸ்ட்ரைட்டா டைரக்டரை மீட் பண்ண வந்திருக்கான். என்னப்பா விஷயம் அப்படின்னு அவரு கேட்கும் போது, இந்த சேர்மேனோட பையன் திடீர்னு பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டான், ஆனா கடைசியா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாராமா, சோ நான் விசாரிக்கிற ஆக்சிடென்ட் கேஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நீங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்களான்னு கேட்கும் போது டைரக்டர் மின்னு முழுங்கிட்டு இருக்கா. இதை பாக்குற செகண்ட் ஹீரோக்கு நல்லா புரியுது இவன் தான் ஃப்ராடு அப்படின்னு. ஆனா டைரக்டர் இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த செயினை எடுத்து காட்டி இது உங்களுக்கு தானே கேட்கும்போது மறுபடியும் இல்லைன்னு சொல்றான். இந்த செயின் மொத்தமாவே 10 பேத்துக்கிட்ட தான் இருக்கு, நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன், அதுல ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த செயினை நீங்க கடன் வாங்கினீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னு சொல்லும் போது பயபுலோட மூஞ்சியே மாறுது. ஆனாலும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்கான். கடைசியா ஹீரோ இருந்துட்டு, இது எதுக்காக பண்ணீங்க, யாரை காப்பாத்த பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் கடைசி வரைக்கும் நோண்டி நொங்கு எடுக்காம விட மாட்டேன், சப்போஸ் இதுல சிக்கிறது ப்ராசிக்யூட்டர் ஜேவா இருந்தா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதே டைரக்டரோட ஃபேஸ் மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது டைரக்டர் இருந்துட்டு, எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு சீக்ரெட் இருக்குப்பா, அது தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஹீரோ இருந்துட்டு, சில பேர் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதுல கில்லாடியா இருப்பாங்க, ஆனா சில பேர் அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடியா இருப்பாங்க, நான் 2வது ரகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். சோ வெளியே வந்தோடனே செகண்ட் ஹீரோ இருந்துட்டு, கண்டிப்பா ப்ராசிக்யூட்டர் ஜேக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, நீ அவன் பேரை சொல்லும் போதே டைரக்டரோட ஃபேஸ் மாறுது, ஆனா ப்ராசிக்யூட்டர் ஜே நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, உன்னை மாதிரியே நீதி நேர்மன்லாம் பேசிட்டு இருந்தா நானே உளுந்துட்டேன்னா பாத்துக்கோவே அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கே புரியுது, ஹீரோ ஜெயிலுக்கு கைதி மாதிரி போகும்போது ப்ராசிக்யூட்டர் ஜே தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சோ நல்லவன் மாதிரி ஹெல்ப் பண்ணி ஒருவேளை ஜெயில ஹீரோவை போட்டு தள்ள ட்ரை பண்ணது ப்ராசிக்யூட்டர் ஜேவாவும் இருக்கலாம், இல்லனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். ஹீரோ இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு போறத அங்க இருக்கிற ப்ராசிக்யூட்டர் ஜேவும் நோட் பண்றான். அவன் கண்ணுக்கு தான் செகண்ட் ஹீரோ தெரிய மாட்டானே. அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் டைரக்டர் ஆபீஸ்க்கு வந்து எதுக்காக ஹீரோ இங்க வந்துட்டு போனான்னு கேட்கும் போதே அவர் கையில இருக்கிற செயினை பாத்துறான். டைரக்டர் இருந்துட்டு, இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா, இனிமேல் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட, கண்டிப்பா அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவனுக்கு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சங்கு கிட்ட இருந்து போன் வருது. நீங்க சொன்ன டீடைலை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க நேம் ஹான், 45 வயசாச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் எந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயும் அவங்க தலையிடல, அவங்க அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். செகண்ட் ஹீரோக்கு யாரு ஹான்னே தெரியல. அப்பதான் ஹீரோ சொல்றான், அந்த டாக்ஸி டிரைவரோட ஒய்ஃப் தான் ஹான் அப்படின்னு. சோ இவனுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த அட்ரஸ் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அந்த டாக்ஸி டிரைவரோட ஒய்ஃபையும் ஹீரோ மீட் பண்ணிடுறான். அப்ப அவங்க இருந்துட்டு, யாராவது என்னை தேடி வருவீங்க, அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இருந்துட்டு, ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் கேஸ ஆக்சிடென்ட்னு சொன்ன நீங்க அப்புறம் ஏன் அதை சூசைட்னு மாத்தி சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த லேடி இருந்துட்டு, அது நானா சொல்லல, அவங்க சொல்ல சொன்னாங்க, எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. யார் உங்களுக்கு இந்த பணம் கொடுத்தது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நான் அந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்த்தேன், பட் அந்த நம்பர் ஆக்டிவாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ என்னதான்
என்னதான் நடந்துச்சுன்னு அந்த லேடி கிட்ட கேட்கும் போது அவங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்ஸி டிரைவர் ஃபால்ஸா விட்னஸா இருந்ததுனால அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு, வீடையும் வித்து அப்ராட் போக சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க ஃபேமிலியோட பிலிப்பைன்ஸ் போயிருக்காங்க. அங்க போய் கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 16 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் கொரியா வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இங்க எனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அந்த அன்னைக்கும் கூட இந்த ஹானுக்கு கால் பண்ணி நான் பணம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு தான் அந்த கார்ல போயிருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ இருந்துட்டு வேற ஏதாவது ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அதே டைம்ல டைரக்டரும் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டர் இருந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு நீ காரணமா இருந்தீல, அதை பத்தி எனக்கு எல்லா டீடைலும் தெரியும். அப்ப உனக்கு வெறும் 17 வயசு தான் ஆயிருந்துச்சு. உங்க அம்மாவும் நீ சின்ன வயசுல இருக்கும் போதே உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. நானும் ப்ராசிக்யூஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தனால உன்னை சரியா பாத்துக்க முடியாம போச்சு. அப்பதான் நீ பண்ண ஆக்சிடென்ட் பத்தியும் அதுல 3 பேர் இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு இருக்கிற ஒரே பையனை நான் விட முடியாது. அதனாலதான் அதுல விட்னஸா இருந்த டாக்ஸி டிரைவரை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி பொய்யான சாட்சியை சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ப்ராசிக்யூட்டர் ஜேக்கு புரியுது. இப்ப ரீசெண்டா இறந்த டாக்ஸி டிரைவர் தான் அப்ப சாட்சி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்ககிட்ட செகண்ட் ஹீரோ பத்தி விசாரிச்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போது தான் ப்ராசிக்யூட்டர் ஜேக்கு ஞாபகம் வருது. அவன் வேற யாரும் இல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தாருல அவரோட பையன் தான் செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ப்ராசிக்யூட்டர் ஜே ரொம்ப நொந்து போயிடுறான். இது நடந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் மறுபடியும் என்னை பார்த்து பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு வந்தான். அப்பதான் பாவம் அநியாயத்துக்கு இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த கேஸை விசாரிக்க வந்த டிடெக்டிவ் ஜோவும் இறந்துட்டாரு அப்படின்னு இவர் அசால்ட்டா 1 by 1 சொல்லும் போது ப்ராசிக்யூட்டர் ஜேவே பயந்துடுறான். இப்ப ஹீரோ 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல இருந்து இப்ப நடந்த கேஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா கவலைப்படாத, என் பையனை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்காக நான் ஜெயிலுக்கு போற கூட தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே ப்ராசிக்யூட்டர் ஜே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஜேவும் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் செகண்ட் ஹீரோவோட பேரை சொல்லி எப்படா என்னை ஃபாலோ பண்றது நிறுத்துவே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.